அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது சவுண்டு தியானம், சவுண்டு மெடிடேஷன் பார்க்க போகிறோம். அந்த வகையில் சில குறிப்புகள் நான் பார்க்க போகிறோம். இது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்க மருத்துவர்களால் ஒரு குறிப்பிட்ட இசை இரத்த ஓட்டத்தை ஊக்குவிப்பதாக கண்டுபிடித்துள்ளார்கள். அன்று முதல் ஒலியின் நோய் நீக்கும் தன்மை குறித்து மருத்துவர்கள், அதாவது மருத்துவ உலகம் ஆர்வம் வளர்த்து கொண்டே இருக்கிறது. ஒலி நம்மை எவ்வாறு பாதிக்கிறது? வண்ணங்களும் ஒலியும் நமது மனநிலையில் பாதிப்பை உண்டாக்குவது போல, அதாவது சவுண்டு, ஒலிக்கும் நமது உணர்ச்சிகளை பாதிக்கும் சக்தி இருக்கிறது. ஒலி நம்முள் ஆழமாக உட்புகுந்து நமது உணர்வை மாற்றுகிறது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நாம் செயல்படும் வழிமுறையும் கூட மாற்றுகிறது. ஒலி, அதாவது சவுண்டு, அழுத்த அலைகளினால் உண்டாகிறது. அது விட்டு விட்டு ஒலிக்கும் ஒலி அதிர்வடைவதாக இருக்கிறது. ஒலியின் பல்வேறு அளவுகள் நம்மை பல்வேறு வழிகளில் பாதிக்கின்றன. உதாரணமாக, வீல் என்று ஒருவர் அலறும் ஒலியானது நம்மை நிலைகுலைய செய்து நம்மிடம் பதற்றத்தை உண்டாக்கிறது. அதே சமயம் ஒருவர் நீரூற்றிலிருந்து வரும் தண்ணீரின் சலசல என்ற சத்தம் இனிமையாக நமக்கு அமைதி அளிப்பதாக இருக்கிறது. அவ்வாறே இனிமையான சுகமான இசை அமைதியுடையதாகவும் சிந்தை கவர்வதாகவும் இருக்க, தடதடவென்று ஒலிக்கும் பேரோசை நமக்கு துன்பத்தையும் மன அழுத்தத்தையும் தருவதாக இருக்கிறது. சிலருக்கு இப்பேரோசையினால் தலைவலி வருகிறது, சிலருக்கு காது செவிடாகி போகிறது. இதில் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. சில சமயங்களில் நமக்கு துன்பம் தரும் பேரோசையானது நமக்கு சக்தி அளிப்பதாகவும் நமது படைப்பாற்றலை தூண்டுவதாகவும் இருக்கிறது. உதாரணமாக, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ரெவலின் மனதை மயக்கும் பொலிரோ என்னும் நாடக இசைப்பாடல் மர அறுக்கும் மில்லின் மூற்றுப்பெறாத ஓசையினால் தூண்டப்பட்டு உருவாக்கப்பட்டதாகும். எனினும் இது விதிவிலக்காகும். மேலும் சாத்தியப்படும் போதெல்லாம் நம்மை சுற்றியிருக்கும் ஒலிக்கும் ஒலியின் தன்மையை நாம் புகுந்து அமைதியடைவர்களாகவும் நமது வாழ்வில் உண்டாகும் தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்ப்பதாகவும் இருக்க முடியும். அது நம்மை திறமையுடன் செயல்பட வைக்கும். அது நம்மை சிறந்த தரமுடைய வாழ்க்கையும் உயர்ந்த இன்பத்தையும் நமக்கு அளிக்கும். நிவாரணம் அளிக்கும் ஒலி. ஒலியின் நிவாரணமளிக்கும் ஆற்றல் குறித்து ஆய்வுகள் இன்னும் தொடர்ந்தபடிதான் இருக்கின்றன. எனினும் ஒரு குறிப்பிட்ட ஒலி அலைகள் நமது நாடி துடிப்பு, சுவாசம், இரத்த அழுத்தம் போன்றவற்றில் தாக்கம் உண்டாக்கி நமது மனத்தெளிவை அதிகரிப்பதாக ஒரு பரந்த நம்பிக்கையும் நிலவத்தான் செய்கிறது. ஒலியினால் சிகிச்சை அளிப்பவர்கள் இன்றைய தினம் இயந்திரங்களின் மூலம் சுகமளிக்கும் ஒலி அலைகள் பாதிக்கப்பட்ட உடல் பாகங்களிலும் செலுத்தி மனப்பிரமை பிடித்தவர்களையும் கூட நன்கு கூர்ந்து கேட்க செய்கிறார்கள். 1980 மற்றும் 1990களில் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் நடைபெற்ற ஆய்வுகள் நோயாளிகளிடமுள்ள அழுத்த அளவுகளை குறைத்து அவர்களின் நோயை விரைவில் குணப்படுத்த இசையை பயன்படுத்த முடியும் என்று கூறுகின்றார்கள். மனதால் உடலால் பாதிக்கப்பட்டு எதையும் கற்றுக்கொள்ள சிரமப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும்படி இன்று இசையின் மூலம் சிகிச்சை அளிக்கும் நிபுணர்கள் பெருவாரியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அவர்கள் இசையின் மூலம் அந்த நோயை தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுகின்றனர். ஏன், அவர்களுக்கு வலி நிவாரணம் கூட அளிக்கின்றனர். ஒலியின் குணநலன்கள் பயன்படுத்தி கொள்ளுதல். உங்கள் தியான பயிற்சிக்கு ஒலியின் பல்வேறு வழிகளில் பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக, நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உங்கள் பின்புறத்தில் ஓர் இனிமையான ஓசை கேட்கும்படி செய்யலாம். இதற்கு இசைக்கருவிகளிலிருந்து எழுப்பும் ஓசை மிகவும் சிறந்தது என்று கருதுகிறேன். மேலும் கர்நாடக இசை, இந்துஸ்தானி சங்கீதம் போன்றவை பாரம்பரிய இசை. இதற்கு நாம் பரிந்துரை செய்கிறேன். இயற்கை ஒலியில், அதாவது கடற்கரையில் கேட்கும் அலை ஓசை போன்றே ஒரு சரியான சூழலில் உருவாக்குகிறது அல்லதா? நீங்கள் எந்த ஒலியை தேர்வு செய்தாலும் அந்த ஒலியின் மீது மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யுங்கள். அதாவது எழும் ஒலி ஒவ்வொன்றையும் நன்கு கூர்ந்து கவனியுங்கள். இதன் மூலம் ஒலிகளின் மீதான உங்கள் மதிப்பு தீவிரமாகும். ஒலியை பயன்படுத்தி உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம்.
வண்ணங்களைப் போன்றே ஒளியும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள உங்களுக்கு பெரிதும் துணை புரியும். யாரேனும் புரிந்து கொள்ள உங்களுக்கு மிகவும் கடினமானதாக இருந்ததென்றால் அந்த நபரை உங்கள் மனக்கண்ணால் பார்த்து உங்கள் ஆழ் மனதிடம் அவற்றை பற்றி விவரம் ஒளியின் மூலம் தர சொல்லி கேளுங்கள். அப்போது ஒரு முணுமுணுப்பு மட்டும் கேட்டதென்றால் அந்த நபர் அஞ்சும் சுவாபம் உடையவர் என்றும் உறுதியற்றவன் என்றும் பொருளாகும். ஒரு கர்ஜனை ஒலி கேட்டதென்றால் அந்த மனிதர் விறப்பானவர் அல்லது உணர்ச்சியற்றவர் என்று பொருளாகும். எழுகின்ற ஒளியும் அதற்கு நீங்கள் அளிக்கும் விளக்கமும் உங்கள் உணர்வுகளின் குறிப்பாகும். அது உங்கள் உறவுமுறையை மேம்படுத்தும் வண்ணம் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை ஊக்குவிக்கும். உடலில் உள்ள ஒலிகள். மந்திரங்களை ஓதுதல் ஜெபித்தலும் கூட உள்ள அலையும் மனதை அடக்கி உங்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் அளிக்கின்றன. அந்த ஒளி அதிர்வுகளை உங்கள் உடல் முழுவதும் நீங்கள் உணரலாம். அவை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிறைவு நிலைக்கு இட்டு செல்கிறது. ஒரு சில ஒலிகளையும் மந்திரங்களையும் சோதித்து பார்த்து பல்வேறு ஒலி அதிர்வுகளிலும் பாதிப்புகளை உண்டாக்கும் உங்கள் உடலிலும் உணருங்கள். சக்கர ஒளி தியானம் 7 முக்கியமான சக்கரங்களுடன் ஒளி அதிர்வுகளை ஒருங்கிணைக்கிறது. சக்கரவண்ண தியானம் போல் இதுவும் உங்கள் சக்கரங்களை இனங்கண்டு அவற்றின் சக்திகளை வெளிப்படுத்த உங்களுக்கு துணை புரியும். ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் ஒவ்வொரு ஒலி. அதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் இந்த சவுண்டு தியானம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.